பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்தில் இல்முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடையை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். வெண்மையான ஆடைகளை அணியுங்கள். வெண்மையான ஆடை சிறந்ததாகும். அதனை மரணித்தவர்களுக்கு கஃன் ஆடையாக அணிவியுங்கள் என்று அபுதாபிதிலே பதியப்பட்டிருக்கிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், நீங்கள் புத்தாடைகள் அணிந்தால் பழைய ஆடைகளை ஏழைகளுக்கு கொடுத்து விடுவீர்களாக என்று கூறுகிறார்கள். மேலும் ஒரு முஸ்லிமிற்கு ஆடையை இலவசமாக கொடுத்தால் எதுவரை அந்த ஆடைகள் வாங்கியவர் மேனியில் இருக்குமோ அக்காலம் வரை இறைவனின் பாதுகாவல் கொடுத்தவருக்கும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதாக திருமதியிலே இவ்வாறு பதியப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறியவாறு இவ்வாறெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக இவைகளை உங்களோடு பகிர்கின்றேன். மேலும் எளிய ஆடை ஈமானுடைய அடையாளங்களில் ஒன்றாகும். எவன் புகழுக்காகவும் பகட்டுக்காகவும் ஆடை அணிகின்றானோ அவனுக்கு கியாம நாளில் இழிவான ஆடையை அல்லாஹ் அணிவிக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபுதாபிதிலே பதியப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆடையை பற்றி அல்லாஹ் எவ்வாறு கூறுகிறான் என்றால், ஹுன்ன லிபாசுல்லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் உங்களுக்கு, அதாவது உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆடை எவ்வாறு மானத்தை மறைக்கிறதோ அவ்வாறே ஒரு கணவன் மனைவிக்கு ஆடையாக இருந்து அவள் மானத்திற்கு பாதுகாப்பு அளிக்கிறான். அவள் தவறான வழியில் சென்று விடாமல் இருக்க அவன் கட்டி காக்கிறான். இது போலவே ஒரு பெண் தனது கணவனுக்கு ஆடையாக இருந்து கொண்டு அவன் மானத்தை பாதுகாப்பதோடு அவன் தவறான வழியில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காக ஆடையாக இருந்து அவனை கட்டி காக்கிறார் என்ற அர்த்தத்திலே இந்த அல்லாஹ் இந்த வசனத்தை சூரத்துல் பக்கராவிலே 187வது வசனமாக இதை கூறுகிறார். எனவே இப்படிப்பட்ட ஆடை விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியவாறு வெண்மையான உடைகளை அணிய வேண்டும். பின்பு நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது போல் வெள்ளை வெளியேறு என்று நாம் ஆடை உடுத்தினால் நமது மனதிலே வெள்ளை வெளியேறு என்ற கபடம் இல்லாமல் களங்கம் இல்லாமல் நல்ல குணங்களோடு நாம் இருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வெள்ளை நிற ஆடையை தேர்ந்தெடுக்க கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வும் தூதரும் கூறிய இந்த ஆடை விஷயத்தில் கூறியவாறு நாம் நமது வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நமது குழந்தைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் இது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டு எல்லோருக்கும் இது பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.